லாயர் மாதிரி பேசுறேன்னு உங்களை திட்டிட்டு போறாக, உங்களுக்கு கோபம் வரலையா? எதுக்கு கோவப்படணும்? படிக்காமே லாயர் பட்டம் கிடைக்குதுல்ல. உண்மையை சொன்னா கேட்க மாட்டாங்க. நடிக்கிறவங்க தான் ரசிக்கப்படுவாங்க. சினிமாலையும் சரி நிஜ வாழ்க்கையிலயும் சரி. உண்மையை சொன்னா யார் கேக்குறா? இதாக்கா உண்மை. திட்டிட்டு போறாங்கல்ல, அவங்க நம்ம ஃபாராவை வேலைக்காக மட்டும்தான் ஐஸ் வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேத்து என்கிட்டயே வந்து ஃபாராவை அவ்வளவு குறை சொல்லி திட்டுறாப்பா. காலையில ஃபாரா ஊருக்கு வரியா அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்ப கேட்டேன். அவங்க குணமே அப்படிதானக்கா. தேவைக்கு மட்டும்தானே பழகுவாங்க. என்னைய பத்தி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை பத்தி என்கிட்ட சொல்லுவாங்க. நான் எதையுமே கேட்க மாட்டேன், பயமா இருக்கும். இன்னைக்கு நீங்க கேட்டுட்டீங்க. நீ பேசுறது தவறுப்பா. இப்படி பேசுற விஷ கிருமியலைன்னா ஆரம்பத்திலேயே வேரோட கிள்ளி எரிஞ்சிடணும். பக்கத்துல உறவா பழகுறோம், அது உண்மையா இருக்கணும்ல. நம்மனா நபியுடைய உம்மத்தார்கள் தானே, நமக்கு எதுக்கு இந்த குணங்கள் எல்லாம் சொல்றா? மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள், உலகம் அழியும் நேரத்தில் அதிர்ச்சி பயங்கரமான நிகழ்வாகும் என்று.